Shloka number 7, page number 112-113. Mattah parataram nanyat kinchidasti dhananjaya mayi sarvamidam protam सूत्रे मणिगणा इव. இப்போ நாம் சிருஷ்டி பற்றி பார்க்கும் பொழுது ஒரு ஜென்ரலாக ஒரு லா ஒன்று பார்த்தோம். இப்போ காரியம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த காரணத்திற்கு ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் காரியம் அப்படின்னு எடுத்துட்டா எனக்கு யார் காரணம்? என்னுடைய பேரண்ட்ஸ் காரணம். என்னுடைய பேரண்ட்ஸு அவள் காரணம் இருக்குமா இருக்காதா? அப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் காரியம் ஆகிடுவா, அவளுக்கு என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இப்போது காரணமாக இருப்பாள். இப்போ எதை எடுத்துட்டாலும் இந்த வேர்ல்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா காசுக்கே ஒரு காஸ் இருக்கும். ஏன்னா அந்த காசும் ஒரு ப்ராடக்டாக இருக்கும், அதனால அதுக்கும் ஒரு காஸ் இருக்கும். பட் இங்கே ஈஸ்வரா இருக்காரே, இந்த ஈஸ்வராவுக்கு காரணம் யார்? ஈஸ்வராவை நாம் ஜெகத் காரணம்னு சொல்கிறோம். அந்த ஈஸ்வராவுக்கு காரணம் இருக்கா? ஈஸ்வராவுக்கு காரணம் இல்லை. அதனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? ஐ ஆம் காஸ்லெஸ் காஸ் அப்படின்னு சொல்கிறார். காஸ்லெஸ் காஸ் அப்படின்னு சொன்னால் பகவான் சொல்கிறார், நான் என்றைக்குமே எதோட ப்ராடக்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எதோட இஃபெக்டும் நான் இல்லை, நான் ஒரு நாளைக்கும் காரியமாக ஆகவே மாட்டேன். அதனால தான் நாம் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னு பார்க்கும் பொழுது சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம். அதில் சிமிலாரிட்டி பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம்? ரெண்டுமே அனாதி அப்படின்னு பார்த்தோம். அனாதினா என்ன அர்த்தம்? பிகினிங்லெஸ், முதலும் முடிவும் இல்லாததுன்னு சொல்லுவோம். இங்கே அனாதினா முதல் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். எப்போலேருந்து இருக்குது அப்படிங்கிறதை நம்மளால் சொல்ல முடியாது. பிகினிங் லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் பகவான் சொல்கிறார், ஐ ஆம் காஸ்லெஸ் காஸ். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பிகினிங் இருந்துருதுன்னு சொன்னால் அது ப்ராடக்ட் ஆகிடும். அது ப்ராடக்ட் ஆச்சுன்னா அதுக்கு டெஃபினட்டாக ஒரு காஸ் இருக்கும். இப்போ பிகினிங் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது ப்ராடக்டே ஆகாது. அதனால அது எப்போவுமே எப்படி இருக்கும்? காசாகவே அது இருக்கும். அந்த காசுக்கு ஒரு காஸ் நம்மளால் இப்போது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காஸ் காஸ்லெஸ் காஸ். இப்போ பராப்பிரகிருதி அப்படின்னா அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிளும் பிகினிங்லெஸ், அபராப்பிரகிருதி அந்த மேட்டர் பிரின்சிபிளும் பிகினிங்லெஸ். அப்போது அதோட காம்பினேஷனாக இருக்கார் ஈஸ்வரா, பரா ப்ளஸ் அபரா. அவரும் எப்படி இருப்பா? பிகினிங்லெஸ். ஈஸ்வராவுக்கு காரணம் எதுவும் இல்லை. அப்போனா பகவானுக்கு பேரண்ட்ஸு இல்லை. நமக்கெல்லாம் பேரண்ட் இருக்கிற மாதிரி பகவானுக்கு அம்மா அப்பா இருக்காளான்னா இல்லை. அதனால தான் பாட்டெலாம் இருக்குல்ல, தந்தை தாய் இருந்தால் உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் உனக்கு வந்திருக்குமா அப்படின்னு ஒரு பக்தன் பகவானை பார்த்து உருகி பாடுறார். உன்னோட அப்பா அம்மா இருந்தால் உன்னை இப்படிலாம் கஷ்டப்பட விட்டுருப்பாளா? நீ பிட்டுக்கலாம், மண் சுமந்தியே இதெல்லாம் பண்ணியே, உனக்கு மட்டும் அப்பா அம்மா இருந்தால் இந்த கஷ்டம்லாம் நீ அனுபவிச்சிருப்பியா அப்படின்னு சும்மா அவர் ஒரு எமோஷனில் அந்த மாதிரி பாடுறார். பகவானுக்கு அம்மா அப்பா இல்லை, காஸ்லெஸ் காஸ். ஸோ மத்தஹ அந்யத் கிஞ்சித் நாஸ்தி பரதரம். பரதரம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு காரணம் அப்படின்னு அர்த்தம். மத்த அந்யத்து ஆனால் எனக்கு வேறா இன்னொரு காரணம் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா பகவான் தன்னை என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கார்? நான் தான் ஜெகத் காரணம்னு சொல்லியிருக்கார். அப்போ எனக்கு வேற ஒரு காரணம் இங்கே இல்லை, நான் மட்டும்தான்
காரணம் அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் அல்டிமேட் காஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ரெண்டாவது லைனில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை சொல்கிறேன். இப்போ ஈஸ்வரா தான் இந்த சிருஷ்டியுடைய நிமித்த காரணம் ஆஸ் வெல் அஸ் உபாதான காரணம். இப்போ உபாதான காரணம் ஆஸ்பெக்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஈஸ்வரா தான் உபாதான காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ பகவானே என்டையர் சிருஷ்டியாக தோன்றி இருக்கிறார். கரெக்டாக? இப்போது இன்னொரு ஜென்ரல் ரூலை நாம் இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். காரணம் இருக்குது, காரியம் இருக்குது. காரியத்திலிருந்து காரணத்தை நம்மளால் பிரிக்க முடியுமா? இப்போ டெஸ்க்கு காரியம், இதுக்கு எது காரணம்? உட்டு காரணம். டெஸ்க்கு காரியம், உட்டு காரணம். டெஸ்கிலிருந்து உட்டை பிரிக்க முடியுமா? காரியத்திலிருந்து காரணத்தை பிரிக்க முடியுமா? சரி, நமக்கு புரிகிற லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன். நகையிலிருந்து தங்கத்தை பிரிக்க முடியுமா? இப்போ நகைக்கு எது காரணம்? தங்கம்தான் காரணம். அந்த தங்கத்தை நகையிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா நகையால் முதல்ல இருக்க முடியுமா? எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? அப்போ என்ன ரூலு? எந்த ஒரு காரியமும் தன்னுடைய காரணம் இல்லாமல் இருக்க முடியாது. தோசை மாவு இல்லாமல் இருக்க முடியுமா? எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டு அதோடைய காஸ் இல்லாமல் அதனால் முதல்ல எக்ஸிஸ்டே ஆக முடியாது. இப்போ இங்கே இந்த பானை இருக்கா? இப்போ இது பானை அப்படின்னு சொல்கிறோம். பானைக்கு என்ன காரணம்? களிமண் இல்லாமல் பானையால் இருக்க முடியுமா? முடியவே முடியாதுல்ல. அப்போது எப்படி பின்ன இந்த பானை இப்போ எக்ஸிஸ்ட் ஆகிறது? சரி, இப்போ இந்த பானையில் எங்கெல்லாம் களிமண் இருக்குது? எந்த மூலையிலலாம் களிமண் இருக்குது? எங்கே களிமண் இல்லை? பானை முழுக்க களிமண் மட்டும்தான் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அந்த களிமண் ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கிறத வச்சு அந்த களிமண், அந்த காரணமாகிய களிமண்ணிற்கே பானைன்னு ஒரு பேர் கொடுக்கணும். இதே ரவுண்டாக இருந்ததுன்னா தட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏதாவது தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்ததுன்னா டம்ளர் அப்படின்னு நாம் அதுக்கு விதவிதமான பேரை கொடுக்குறோம். ஆனால் அந்த காரியம் முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா காரணம் மட்டுமே இருக்குது. அப்போது காரியம் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லை, பானை அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை. களிமண்கிற சப்ஸ்டன்ஸுக்கு பானைன்னு ஒரு பேரை நாம் கொடுக்குறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். காரியத்தினால காரணம் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்போ பகவான் தான் இந்த என்டையர் கிரியேஷனோட மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொன்னால், எப்படி பானையுடைய மெட்டீரியல் காஸ் களிமண் அண்ட் களிமண் இல்லாமல் பானையால் இருக்க முடியாதோ, பகவான் தான் இந்த என்டையர் கிரியேஷனுடைய மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொன்னால், இந்த கிரியேஷன்னால் பகவான் இல்லாமல் இருக்க முடியுமா? இப்போ என்டையர் கிரியேஷன் முழுக்க இப்போ யார் இருக்கா? பகவான் மட்டும்தான் இருக்கார். ஸோ அதுக்கு பகவான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று சொல்கிறேன். சூத்ரே மணிகணா இவ மயி சர்வமிதம் புரோத்தம். நான் எல்லா இடத்துலையும் நான் தான் வியாபிச்சிருக்கேன். எப்படி? சூத்ரே மணிகணா இவ. சூத்ர அப்படின்னு சொன்னால் கயறு அப்படின்னு அர்த்தம். இந்த காத்தாடிலாம் விடும்போது சொல்லுவாள்ல,
சூத்திரம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து காத்தாடி விடுவோம். அதனால் என்னது இது? கயறுன்னு அர்த்தம் சூத்திரம்னா. இப்போ வந்து மணிகணா அப்படின்னா, கணா அப்படின்னா குரூப்பு, மணினா பீட்ஸு நம்ம போட்டுப்போம்ல, மாலை, மணி மாலை, அதுதான் குரூப் ஆஃப் பீட்ஸு. அப்போ அந்த மணிகளை எது ஒன்றா கோர்க்கிறது? ஒரு நூல். அதுதான் இங்கே சூத்திர அப்படின்னு சொல்கிறது, த்ரெட்டு. இப்போ அந்த த்ரெட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுமா? பெரிய பெரிய பீட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை ஒன்றா கோத்துருக்கிற கயிறு நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னா கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த கயிறு என்ன பண்ணுறது? அந்த மணிக்குள்ளே ஊடுருவி போயிருக்கு இல்லையா, அதை தான் புரோத்தம் அப்படிங்கிற வேர்டை வந்து கிருஷ்ணர் இங்கே யூஸ் பண்ணுறார். தனித்தனியாக இருக்கிற மணிகளை நான் தான் ஒன்றா அதை பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். எப்படி? அந்த மணிக்குள்ளே ஊடுருவி போய் இருக்கிற நூல் மாதிரி இருந்துண்டு நான் தான் இந்த எல்லாம் தனித்தனியாக இருக்கும்ல, அத்தனை அபராபிரகிருதி விஷயங்களும் தனித்தனியாக இருக்குது. அது எல்லாத்தையும் எப்படி நான் இப்போ ஒன்றா சேர்த்து வச்சுட்டுருக்கேன்னா நான் தான் அதை வந்து ஒரு மேட்டர் பிரின்சிபிள்லேயும் நான் வந்து ஊடுருவி நான் தான் அது எல்லாத்தையும் இப்போ தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ யாராவது வந்து பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? பகவான் எங்கே இல்லை. ஸோ மத்த பரதரம் நானியத்து கிஞ்சித் அஸ்தி. கிஞ்சித் ந அந்நியத்து கிஞ்சித் அஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தவிர வேறு ஒன்றுமே இங்கே இல்லைன்னு சொல்கிறார். கிஞ்சித்னா கொஞ்சம் கூட அப்படின்னு அர்த்தம். ந அஸ்தி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ காரணத்தை தவிர காரியம்னு ஒன்று ஆக்சுவலாக இல்லவே இல்லை. இப்போ அலை அப்படிங்கிறது காரியம் அப்படின்னு சொன்னால் அலையுடைய காரணம் என்ன? ஜலம். ஜலம் இல்லாமல் அலையால் இருக்க முடியுமா? ஆக்சுவலாக என்ன பார்க்குறோம்? காரணத்தை தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக ஒரு பேரை கொடுத்து நாம் ஆனால் பேரை கொடுத்துட்டு என்ன நினச்சின்றோம்? அலைன்னு ஒன்று இருக்குது உண்மையான்னு நினச்சிக்கிறோம். அலைன்னு ஒன்று ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஜலம்ங்கிற சப்ஸ்டன்ஸுக்கு அலைன்னு ஒரு பேரை நாம் கொடுத்ததை மறந்து போய் அலைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நாம் தப்பாக நினச்சிட்டு டிரான்சாக்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? காரணத்தை தவிர காரியம்னு ஒன்று இங்கே இல்லை. தேர் இஸ் நத்திங் கால்ட் இஃபெக்ட் அதர் தேன் தி காஸ் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ இந்த காரியம்லாம் இருக்கே அதெல்லாம் பின்ன என்ன தான் அது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உபனிஷத் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது, சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு. என்ன சொல்கிறது? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு சொல்கிறது. விகாரம் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். நாமதேயம் அப்படின்னா நேம். வாச்சாரம்பணம் அப்படின்னு சொன்னால் வெறும வாயில் மட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியது. அந்த பேர் எங்கே இருக்க? நம்ம வாயில் மட்டும்தான் இருக்குது. பேர் அப்படின்னு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கா? பாட் அப்படின்னு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னா இல்லை. பாட்டுங்கிற வார்த்தை வெறும் வாயில் மட்டும்தான் இருக்குது. அதையும் நீ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக பயன்படுத்துகிற. இப்போ களிமண்ணை கொண்டு வா அப்படின்னு சொன்னால் உனக்கு ஏதோ ஒரு பர்பஸுக்கு தானே அது வேணும். பானையை கொண்டு வான்னு சொன்னால் தானே பானை எடுத்துன்னு வருவா. இல்லைன்னா என்னெல்லாம் பார்க்குறாளோ களிமண்ணில் அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுவா. இப்போ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு நமக்கு இந்த டிஃபரன்ஸ் தேவைப்படுறது. ஆனால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இருக்கிறது ஒரே காஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது இங்கே பகவான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்கிறார். அப்போ காரியம் அப்படிங்கிறது வெறும் நாம ரூப அப்படிங்கிறத இந்த வேர்டெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் அண்ட் ஃபார்ம், அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு நாம் கொடுக்குற ஒரு பேர். ஸோ காஸ் அப்படிங்கிறத தவிர காரியம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு டீச்சிங்கை பகவான் வந்து இங்கே கொடுக்குறார். அப்படின்னா வாட் இஸ் திஸ் வேர்ல்ட்?
பகவான் தான் இந்த வேர்ல்டோட காரணம். அப்போ வேர்ல்டு வந்து காரியம் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் சொன்னோம் காரியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னோம். அப்போ வாட் இஸ் திஸ் வேர்ல்டு? இட் இஸ் ஜஸ்ட் வேர்டு. வேர்ல்டில் இருக்கிற எல்லாம் எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும்? வேர்ட். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். ஏன்னா வேர்ல்டு அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, இருக்கிறது பகவான் மட்டும்தான், காரணமாகிய பகவான் மட்டும்தான். அதனால் சொல்கிறார் மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவனை போல, அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்து இந்த நூலானது மாலையில் ஒரு பிரிக்க முடியாத விஷயமாக இருக்கோ, மணியையும் நூலையும் நம்மளால் வந்து இப்போது பிரிக்க முடியாது. அன்லெஸ் அது அருந்து போயிடுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் நன்னா இருந்தது அப்படின்னா நம்மளால் எப்படி மணியையும் அந்த நூலையும் வந்து பிரிக்க முடியாதோ, அது மாதிரி பகவான் சொல்கிறார் என்டையர் வேர்ல்டில் நான் அந்தர்யாமியாக இருக்கேன்னு சொல்கிறார். அந்தர்யாமி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ வந்து களிமண் பானையில் அந்தர்யாமியாக இருக்குது, புரிஞ்சுக்க முடியுறதா? களிமண் பானையில் அந்தர்யாமியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? பானை முழுக்க, பானை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் களிமண் வந்து வியாபிச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி என்டையர் கிரியேஷனை பகவான் அந்தர்யாமியாக இருக்கார். என்டையர் கிரியேஷனில் பகவான் அந்தர்யாமியாக இருக்கார். ஸோ பகவானை கிரியேஷன்லேருந்து இப்போ பிரிக்க முடியுமா? காரணத்தை காரியத்திலேருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோடைய மெயின் தீம். இப்போ பகவான் வேற, கிரியேஷன் வேற இல்லை, கிரியேஷனே பகவான் தான் அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.